ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம கடைசி வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, டாப்பும் அப்புறம் இந்த பில்லரும் பேக்கில் இருக்க பில்லரும் மட்டும் பார்த்துட்டோம். இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோர்ஸு அண்ட் தென் மீதி எல்லாமே பார்த்துடலாம் இந்த வீடியோவில். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றுமே நீங்கள் சேவ் பண்ணி முடிச்சுருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா, சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் உங்கள் சிஸ்டமே சப்போஸ் க்ராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரி பண்ண தேவையில்லை. பிகாஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நிறையா தடவை நான் இந்த மாதிரி எதோ பண்ணும்போது கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருப்பேன், பாதியில் சிஸ்டம் அப்படியே ஸ்டக் ஆகிரும். பிகாஸ் லெண்டரை பற்றி தான் உங்களுக்கு தெரியும், அடிக்கடி இந்த நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ பெட்டர் நீங்கள் சேவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஓகே, ஜஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு வியூ போட்டு நான் ஸ்டுடியோ லைட்டுக்கு பதிலாக மேட் கேப் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிச்சது இந்த மேட் கேப். ஓகே, ஓகே. அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜஸ்ட் எனக்கு இந்த சென்டர் லைன் இந்த காரில் இந்த ஒரு சென்டர் லைன் இருக்குது தெரியுமா, இந்த சென்டர் லைன் மட்டும்தான் நம்மளுக்கு டாப்லேருந்து தெரியும். அதுக்கு கீழே இருக்கிறது சத்தியமாக தெரியாது. ஸோ கரெக்டாக இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிறது எல்லாமே, அதாவது கீழே பண்ண போகிறது எல்லாமே உங்களோட ஜஸ்ட் ஒரு அசம்ப்ஷன். ஓகேவா, அவ்வளோதான். பிகாஸ் ப்ளூ பிரிண்டில் கரெக்டாக இந்த எனக்கு டாப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும். இந்த ஒரு லைன் மட்டும்தான் தெரியுதே தவிர டோருக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்றது தெரியல. அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் கூகுளிலேருந்து இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது அல்ட்ராஸோட சைட் வியூ எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு கூகுள்லேருந்து இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது எனக்கு இந்த இது தான், அதாவது இந்த 2 பாயிண்ட்டு தான் நான் இந்த கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே 2 பாயிண்ட் இருக்குது, இங்கே 4 பாயிண்ட் இருக்குது. அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, வேறு வழியே இல்லை, இங்கே நம்ம 2 எட்ஜ் லூப் ஆட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, அதுக்கு நான் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு இதை 3 பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஒயர் ஃப்ரேமோடு போய்ட்டு இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் இந்த எட்ஜ்லேயும், இன்னொன்று இந்த எட்ஜ்லேயும், இன்னொன்று இங்கே வச்சுட்டேன். இப்போ டாப் வியூவில் போய் பார்க்குறேன். ஓகே கைஸ், ஓகேவா, இந்த மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணிடுங்க. இப்போது எனக்கு இதில் எப்படின்னா, எனக்கு அந்த கர்வ் ஷேப் கண்டிப்பாக வேணும். ஓகேவா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ஒரு லிட்டில் பிட் இருக்குதாங்க கைஸ். மற்றபடி நான் வேறு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் அண்ட் தென் லூப் கட்ஸ் ஆட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். மற்றபடி அதில் வேறு ஒன்றுமே நான் பண்ண போகிறதில்ல. ஐ ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் இட், rotate it, scale it. ஓகேவா, இதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் இங்கே ஒரு 2-3 லூப் கட் ஆட் பண்ணிக்கிறேன். டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பிகாஸ் டாப் வியூவில் வச்சு பண்ணுறது பெட்டர் என்ன கேட்டால். பிகாஸ் அப்போ கரெக்டாக தெரியும். பிகாஸ் சைட் வியூவில் வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம்னு நினைப்போம். பட் ஒன்ஸ் நீங்கள் டாப் வியூக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நான் சைட் வியூவில் இங்கே வச்சேன், பட் டாப் வியூவிலேருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியுது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள முடிச்ச அளவுக்கு எல்லா வியூலையுமே அவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு கர்வ் ஷேப் ரெடி. இப்போ நம்மளுக்கு அந்த கர்வ் ஷேப் ரெடி. ஓகே, ஃப்ரண்ட் வியூலையும் பார்த்துக்கலாம். ஓகே, ஃப்ரண்ட் வியூவில் கரெக்டாக தெரியல. இதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸுமே
கரெக்டாக மூவ் பண்ணி வச்சிடலாம். மெயினாக இதுக்கு பொறுமை வேணும் கைஸ், ஓகேவா? பிகாஸ் கடமைக்கு நம்ம மாடலிங் பண்ணிவிட்டு தப்பாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு முக்கியம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இதை வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த 4 பாயிண்ட்டையுமே. ஓகே, நெக்ஸ்ட் வேறு எதுவுமே செலக்ட் ஆகிடக்கூடாது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வெளியே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த 4 பாயிண்ட்டையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இ டு எக்ஸ்ட்ரூட், தென் ஒயர் ஃப்ரேம் போய்கிட்டு ஐ ஜஸ்ட் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த 4 பாயிண்ட்டையுமே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ டாப் வியூவில் பார்த்தா தெரிஞ்சிடும். GX ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்து நீங்கள் நான் வந்து ஒரு 3 எஜ் லூப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டாப் வியூவில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகேவா? டாப் வியூவில் கரெக்டாக அலைன் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போதைக்கு நம்மளுக்கு இது ரெடி. ஓகே, ஓகே. இப்போது நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது எனக்கு வந்து இங்கே 4 ஃபேஸ் இருக்குது, இங்கே 4 வெர்டிசஸ் இருக்குது, பட் இங்கே 2 தான் இருக்குது. எப்படி ப்ரோ இதை ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே வந்து இங்கே நான் 4 ஆட் பண்ண போகிறேன். அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் ஆர் கொடுத்து 2 எஜ் லூப் ஆட் பண்ணிக்கிறேன். ஓவரால் இது வரைக்கும் வந்துருச்சு. ஓகேவா? இதையும் ப்ளஸ் ஷிஃப்ட் கொடுத்து, சாரி, ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 4 செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எஃப் மட்டும் கொடுத்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி ஜே, அண்ட் தென் இந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி ஜே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைப் வந்துடும். ஓகேவா? ஜாயின் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் கண்ட்ரோல் ஆர் கொடுத்து எஜ் லூப்ஸ் ஆட் பண்ணி நம்ம ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணுறது தான் வேலை. ஓகே, இப்போது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஒரு இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டேன். அதே மாதிரியே இதையும் எடுத்துகிட்டு வந்து
சைட் பை சைட் சைமல்டேனியஸாக டாப் வியூலையும் பார்த்துக்கோங்க. பிகாஸ் டாப் வியூவில் பார்த்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டில். மோஸ்ட்டாக நீங்கள் டபுள் ஜி கொடுத்து மூவ் பண்ணுறது பெஸ்ட். ஓகேவா? அதாவது இந்த பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே டபுள் ஜி கொடுத்து மூவ் பண்ணுறது பெஸ்ட். பிகாஸ் கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே மூவ் ஆகிக்கும். கரெக்டாக அந்த ஏஜஸில் மட்டும்தான் மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு பெரிய டென்ஷன் கிடையாது. ஓகே, இப்போது சைட் வியூவில் வந்துட்டு இப்போது இதை மட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரண்ட் வியூ வந்துட்டு நம்மளுக்கு மோஸ்ட்டாக தெரியல. ஸோ டாப் வியூலையும் சைட் வியூலையும் கரெக்டாக செக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சாலிட் மோடில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம மாடல் முக்கால்வாசி ரெடி. ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் டோர்ஸ். ஓகேவா? டோர் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் இதிலேருந்து ஜஸ்ட் இது வரைக்கும் செலக்ட் பண்ணி ஆல் தி வே எக்ஸ்ட்ரூட் டவுன். ஓகேவா? எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு SZ0 ஓகே ஃப்ளாட் ஆக்கிடுங்க. ஃப்ளாட் ஆக்கிட்டு ஜஸ்ட் கோ டு ஒயர் ஃப்ரேம் மோட். ஓகேவா? ஒயர் ஃப்ரேம் மோட் போய்ட்டு ஜஸ்ட் இந்த மிட் பாயிண்ட்டை இங்கேயும் இது இங்கே கரெக்டாக இந்த மாதிரி அலைன் பண்ணிடுங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கர்வ் வேணும். ஸோ அதை நான் இப்போ பண்ணலை. அதை நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே, டாப் வியூவுக்கு போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ரியர் வந்து தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி டாப் வியூவுக்கு போயிட்டு ஜஸ்ட் GX கொடுத்து கரெக்டாக அது தெரிகிற அளவுக்கு மட்டும் மூவ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அது அவுட்ருக்கு மட்டும் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் இங்கே வந்து ஒரு 2 எட்ஜ் லூப் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, பிகாஸ் ஐ நீட் டு மெயின்டைன் குட் டோபாலஜி. அதனால் 2 எட்ஜ் லூப் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த டோஸ்க்கு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கரெக்டாக வந்துட்டு அந்த கர்வ் மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ நம்ம மாடலிங் முக்கால்வாசி ரெடி. ஸோ இப்போ இதோட விட்டுடலாம்.